தேவன் தாவீதை குறித்து அங்கலாய்த்தார். ஆனா அவன் மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் அவனை மன்னித்து அவனை ஆசீர்வதிக்கிறார். இதை ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிறவங்க கூட ஒருவேளை தாவீதை போல சில இடங்கள்ல நாம் தவறி விழுந்தாலும் மறுபடியும் ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது தாவீதை எப்படி இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொல்கிறாரோ அதே போல வந்திருக்கிற உங்களையும் இதை யூடியூப்ல பார்க்கிற அநேகரையும் தேவன் அப்படியாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பாருங்க, இருதயத்துக்கு ஏற்றவன் மட்டும் சொல்லல, எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான். அல்லேலூயா. தாவீது ரொம்ப தப்பு செஞ்ச ஒரு இடம் இது ஒண்ணுதான். ஆனா நிறைய இடத்துல ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்தான். அல்லேலூயா. தவறு செய்யும் போதெல்லாம் தீர்க்கதரிசி வந்து சொல்லும் போதெல்லாம், ஐயோ ஆண்டவரே, நான் தானே பாவம் செஞ்சேன், என்னை மன்னிங்க, இந்த ஆடுகள் என்ன செய்தது அப்படின்னு சரண்டர் ஆயிடுவான். அல்லேலூயா. அது நல்ல ஒரு குணம் தாவீதுட்ட இருந்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தவறு செய்யாத மனுஷன் உலகத்துல இல்லவே இல்லை. ஆனா நம்ம தவறு செய்யும் போதும் மறுபடியும் ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு நாம் ஆண்டவரோடு என்ன பண்ண வேண்டும்? ஒப்புரவாக வேண்டும்.